ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோயின் சியோ முஞ்சு. இவங்க ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான பிரின்சிபல்டான டிப்ளமேட்னே சொல்லலாம். இவ்ளோ பெரிய இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலயும் இவங்க மேல நிறைய ட்ரஸ்ட் இருக்கு. இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், அதாவது சவுத் கொரியாவோட ஜனாதிபதி தேர்தல்ல நிக்கிறவரு. இவங்க ரெண்டு பேரோட லட்சியமே சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையே ஒரு நல்ல அமைதியை கொண்டு வரணும் அப்படின்றதுதான். இவங்களோட லைஃப பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா ஹை ப்ரொஃபைலா இருந்தாலுமே அது ஒரு பொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ரகிள்குள்ள இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட ஒரு கூட்டத்துல இருக்கும்போது அசாசினேஷன் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. இந்த சம்பவத்தினால ஹீரோயினோட உலகத்தையே புரட்டி போடுச்சுன்னே சொல்லலாம். தன்னோட கணவர் கொண்டது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கான்ஸ்பிரசி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஹீரோயினும் டார்கெட் பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள யாருமே அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொல்லி ஒரு மர்மமான ஆள் மட்டும் அவங்கள பாதுகாக்க வராரு. அவர்தான் நம்மளோட ஹீரோ. நம்மளோட ஹீரோ ஒரு சாதாரண ஆள் இல்ல, இவர் ஒரு கூலிப்படையோட வீரர்னே சொல்லலாம். இவருடைய நேஷனாலிட்டி என்ன, பாஸ்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இவரோட ஸ்பெஷல் ஸ்கில் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு ஃபேண்டம் மாதிரி யாருக்கும் தெரியாம வந்து வேலையை சட்டுன்னு முடிச்சிட்டு போயிடுவாரு. ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினுக்கு இவர் மேல சுத்தமா ட்ரஸ்டே இருக்காது. ஒரு பணத்துக்காக கொலை செய்யறவன் போய் எப்படி என்ன பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுவாங்க. ஆனா ஒவ்வொரு கஷ்டத்துலயும் நம்மளோட ஹீரோயினோட உயிரை பணைய வச்சு அவங்கள காப்பாத்துறத பாக்கும்போது அவங்க மனசுல ஒரு எமோஷனலான சேஞ்சும் வருதுன்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த ஆபத்தான சூழ்நிலையில ஒரு பயங்கர இன்டென்ஸான ரொமான்ஸும் மலரும். நம்ம ஹீரோயினோட அமைதிக்கான நம்பிக்கையும் நம்ம ஹீரோக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குதுன்னே சொல்லலாம். இத்தனை வருஷமா தனக்காகவே வாழ்ந்த ஹீரோ முறையா ஹீரோயின்காக எதையோ சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துணிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதுதான் இந்த கொலைக்கு வெறும் அரசியல் காரணங்கள் மட்டும் இல்லைன்னு தெரிய வருது. இது ஒரு குளோபல் கான்ஸ்பிரசி. அமெரிக்கா, நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு எல்லாரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட வரப்ப அந்த பெரிய ட்விஸ்டும் வெளியே வருது. இந்த சதி திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயினோட மாமியாரா தான் இருப்பாங்க. அந்த மாமியார் வெறும் ரிச் லேடி மட்டும் இல்ல, அவங்க ஒரு பவர்ஃபுல்லான இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டீலராவும் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ஆயுத வியாபாரியா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நார்த் கொரியால ஒரு நியூக்ளியர் சப்மேரினை கட்டி அத வேற ஒரு நாட்டுக்கு வித்து ரெண்டு கொரியாக்கும் நடுவுலயும் அமெரிக்காக்கு மத்தியிலயும் பெரிய வார் வரணும் அப்படின்றதான் பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா வார் வந்தா தானே அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனாலதான் தன்னோட பையன் அந்த டீலருக்கு இடையூறா வந்ததுனால தன்னோட மகன்னு கூட பாரபட்சம் பார்க்காம போட்டு கொடுத்து அவனையும் கொண்டுட்டாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து அந்த நியூக்ளியர் சப்மேரின் டீலை தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் பல முறை தன்னோட ஸ்கில்ல பயன்படுத்தி ஹீரோயினை மட்டும் இல்லாம கொரியாவோட தீபகற்பத்தையே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறாரு. இறுதியில நம்ம ஹீரோயின் ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. அரசியல் சண்டைகள் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். அத வேர்ல இருந்தே சரிபடணும்னா அப்போ கண்டிப்பா அதிகாரம் உள்ள இடத்துக்கு தான் போகணும். இந்த மாதிரி அவங்க முடிவெடுத்து சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. அவங்களோட லட்சியமே அமைதி மற்றும் ரீயூனிஃபிகேஷன் மட்டும்தான். நம்மளோட ஹீரோவும் அவரோட ஐடென்டிட்டியை இழந்தாலுமே நம்ம ஹீரோயினோட லைஃப் ஜர்னில அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட காதலையும் கண்டுபிடிச்சு ஒரு அழகான ரொமான்ஸா இந்த கதை முடியும். ஃபைனலா இந்த கதையை பத்தி ஒரு லைன்ல நம்ம சொல்லணும்னா, அரசியல் புயல்களுக்கு நடுவுல மலர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான காதல் கதைனே சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஆதரவு கொடுக்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.